அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தானவர்களே, இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய பார்வையில் மட்டுமல்லாமல் நம்முடைய அறிவியல் பூர்வமாகவும் நிறைய விஷயங்கள் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய நபர்களும் இன்றைக்கு அதைத்தான் விரும்புகிறார். அந்த வகையிலே நான் இன்றைக்கு ஒரு 3 விஷயங்களை எடுத்து வந்திருக்கிறேன். முதலில் தூங்குவது. இன்றைக்கு எல்லாருமே தூங்குவது என்பது எல்லோரும் நான் இப்ப இந்த புறம் படுக்கவா இந்த புறம் படுக்கவா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சராசரியாக ஒரு மனிதனுக்கு தூக்கம் என்பது மிக அவசியமானது. நாம் தூங்கும் பொழுது வலதுபுறமாக படுப்பதால் ஒரு 2 நன்மைகள் இருக்கு. நாம் வலதுபுறமாக படுப்பதன் மூலமாக இடதுபுறமாக இருக்கின்ற மூளை நல்லபடியாக பரிமாணங்களை அடைகிறது. மேலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் வலதுபுறமாக படுக்கும் பொழுதுதான் நம்முடைய மூச்சுக்குழாய் நல்ல நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கிறது. ஸோ அதன் காரணத்தினால என்னன்னு பார்த்தோம்னா, நம்முடைய மூச்சு நல்ல அடி வயிற்றிலிருந்து வரனால அதுக்கு அடுத்த நாள் நம்ம காலையில எந்திரிக்கிறப்ப பார்த்தோம்னா நல்லபடியா எந்திரிக்கிறோம், நல்ல ரெஃப்ரெஷிங்மெண்டா எந்திரிக்கும். அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய அடுத்த டாபிக் பார்த்தோம்னா ஃபாஸ்டிங். இப்ப அடுத்த மாசம் வரக்கூடிய ரமலான் மாதத்துல நாம எல்லாம் நோன்பு இருப்போம். இஸ்லாமியர்கள் எல்லாம் நோன்பு இருப்பாரு. அப்ப அந்த நோன்பு இருக்கும் பொழுது என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லிவர். இந்த லிவர் தான் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாவற்றையும் நச்சு பொருட்கள் எல்லாம் கண்டெயின் பண்ணி பிளட்டா மாற்றும். ஸோ அந்த நச்சு பொருள் எல்லாம் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நச்சு பொருள் எல்லாம் நம்ம நோன்பு இருக்கப்ப கழிவா வெளியே வரும். ரெண்டாவது பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாயிட்டாலும் ரொம்ப ஆயிரும், கம்மியாயிட்டாலும் ரொம்ப பிரச்சனை. ஸோ அதிகமான என்ன பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ், ஹார்ட் அட்டாக்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுகர் லெவல். இன்னைக்கு பெரிய நோய் அதுதான். அந்த சுகர் குறைக்கணும்னு சொன்னா ஃபாஸ்டிங் இருந்தா கண்டிப்பா சுகர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து. மூணாவது பாத்தீங்கன்னா வே ஆஃப் பாசிங் யூரின். நம்ம யூரின் போறப்ப எல்லாருமே நின்றுகிட்டே போறோம். இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாமே அப்படிதான் வந்திருக்கு. நம்ம நின்றுட்டே போறோம்னா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நின்றுட்டே போறப்ப நம்மளுடைய பிளாடர் அழுத்தம் கொடுக்கும். நம்மளுடைய பிளாடர் அழுத்தம் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா யூரின் விட்டு விட்டு வரும். சோ அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகும்னா நம்மளுடைய பிளாடர் வேலை செஞ்சுட்டே இருக்கும். கொஞ்ச நாள் ஆக வீக் ஆயிடும். சோ அப்படி வீக் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம வயசானதுக்கு அப்புறம் நம்ம யூரின் வருதுன்னே தெரியாம நம்ம யூரின் போயிடும். சோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கு. சோ அதனால நம்ம எப்பயுமே உட்கார்ந்து போறது ரொம்ப சுன்னத்து. நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சோ இதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு தான் அறிவியல் பூர்வமா நிறைய நபர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இதுதான் நம்மளுடைய ஒரு நிறைவாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.